மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். காலை 8 மணி முதலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். பல்வேறு விருந்தினர்களும் நம்ம அரங்குக்கு வர இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன்படி தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த திரு வீர விக்னேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது பாஜக கூட்டணி 292 இடங்கள்ல முன்னிலையிலையும், இந்தியா கூட்டணி 219 இடங்கள்ல முன்னிலையும் வகிக்கிறாங்க. குறிப்பா ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா, எதிர்கட்சிகளுக்கு ஒரு அதிசயமான விஷயமாகவும் பாஜகவுக்கு அதிர்ச்சியா அமைஞ்சிருக்கிறது வந்து பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதியில பின்னடைவு சந்திச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குமா அப்படின்ற ஒரு டாக் வந்து எந்த ப்ரீபோல் எக்ஸிட் போல்ஸ்ல எதுலையுமே வராத அளவுக்கான நம்பர்ஸ் வந்து இந்தியா கூட்டணி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 மணி நேரத்துல இருக்கிற ட்ரெண்டை பத்தி உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், 2004 தேர்தலில் வந்து இந்த தேர்தல் இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ் தான், இன்னும் நிறைய கட்டங்கள் இருக்கு. ஆனால் 2004 தேர்தலை வந்து ஞாபகப்படுத்து, குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து நெக் டு நெக் ஃபைட் 39 போறதெல்லாம் வந்து 2004 வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 38 சீட் பிடிச்சிருந்தாங்க. அந்த எலெக்ஷன்ல வந்து 2004 வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மெஜாரிட்டி இல்லாம 145 சீட் காங்கிரஸ் கட்சி, பிஜேபி வந்து 138 சீட். அப்ப ரெண்டு ஈக்குவலா இருந்தாங்க. சமாஜ்வாதி பார்ட்டியும் லெஃப்ட் பார்ட்டிஸ் ஒரு 60 சீட் வச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் யார் ஆட்சி அமைக்குங்கிறத முடிவு பண்ற இடத்துல 2004 தேர்தல் இருந்தாங்க. இப்போ பிஜேபி வந்து தன்னோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 180ல 139 இருந்து இன்னைக்கு பிஜேபி வந்து அமைப்பு ரீதியாகவே வளர்ந்துருக்கனால அது 200+ இருக்கு. காங்கிரஸும் என்னன்னா அமைப்பு ரீதியாக கொஞ்சம் தேஞ்சிருக்கனால அது 120 அப்படி வர வாய்ப்பு இருக்கு. பட் சமாஜ்வாதி பார்ட்டி வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆனது ஒரு பெரிய நெகட்டிவ் இந்தியா கூட்டணிக்கு. ஏன்னா லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து கடந்த காலங்களெல்லாம் ஒரு 60 சீட் வச்சிருப்பாங்க தேசிய அளவுல, குறிப்பா வெஸ்ட் பெங்கால், கேரளா போன்ற மாநிலங்கள்ல. இப்ப கேரளால வந்து கிரவுண்ட் வந்து காங்கிரஸ் கிட்டையும், வெஸ்ட் பெங்கால்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் லெஃப்ட் பார்ட்டி இழந்ததுனால லெஃப்ட் பார்ட்டிக்கு சீட் கம்மியாயிருச்சு. இப்போ யூபியில மட்டும் அகிலேஷ் யாதவ் வந்து யாதவ் முஸ்லிம் காம்பினேஷன்ல வந்து திருப்பி வந்து வந்திருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசோட சமாஜ்வாதியோட எழுச்சி தான் பிஜேபியோட நம்பர்ஸ் குறையிறது காரணம். ஓகே, நீங்க அந்த யூபியோட கால்குலேஷன்ஸ் பத்தி சொன்னீங்க. முதல் கேள்வியா நான் கேட்க விரும்புவது வந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய 2 மணி நேரத்துல 289 இடங்கள்ல பாஜகவும் 220 இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் வருது. இந்த ட்ரெண்ட் எப்படி அடுத்து மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகும்னா, நீங்க ஸ்டேட் வைஸ் பாத்தீங்கன்னா நெக் டு நெக் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு. இவங்க பாதி அவங்க பாதி. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல 2 பேரும் நெக் டு நெக் இருக்காங்க, இந்தியா கூட்டணியும் பிஜேபியும். அதே மாதிரி யூபியில நெக் டு நெக் இருக்காங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால நெக் டு நெக் இருக்காங்க. இந்த நெக் டு நெக் ஸ்டேட்ல வந்து பிஜேபிக்கு லாஸ். இந்த நெக் டு நெக் ஸ்டேட்ல எல்லாம் கடந்த முறை வந்து ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. கடந்த முறை ராஜஸ்தான்ல 25 சீட் எடுத்திருந்தாங்க, யூபியில 60 சீட் எடுத்திருந்தாங்க. இப்ப 40 சீட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இந்த மத்திய பிரதேஷ்ல கடந்த முறை எடுத்தாங்க, இந்த முறை எடுத்திருக்காங்க. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கரை தவிர வட இந்தியால ஹிந்தி பெல்ட்ல மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத் இந்த 3 மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்ல வந்து கிரவுண்ட் இழக்குது. ஆனா அது தோல்வி அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது. பட் பாதிக்கு பாதி சீட்டு குறையுது. இந்த சீட்டு குறைவு தான் பிஜேபி வந்து ட்ரைலிங் ஆகிறது காரணம். இப்போ வந்து 300 சீட்டுக்கு கீழே என்டிஏவே வருதுன்னா பிஜேபி வந்து ஒரு 250 260 சீட்டு வரதா ப்ரொஜெக்ஷன்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனால் இந்த நம்பர்ஸ் வந்து இந்தியா கூட்டணி 220 தாண்டி போறது அப்படின்றது வந்து கருத்து கணிப்புகள் எங்கேயுமே சொல்லலை. ஆனாலும் ஒரு பூமா 218 சீட்டுகளை தாண்டது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்பவுமே இந்த இதுன்னு கிடையாது. 2004 தேர்தலையே கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வாஜ்பாய் கவர்மெண்ட் ரிட்டர்ன் ஆயிருன்னு சொன்னாங்க. நான் அதனாலதான் 2004 ஏன் சொல்றேன்னா அந்த ட்ரெண்ட் அது வந்து ஒரு லைட் பிரேரிங் மாதிரி. அந்த தேர்தல்ல 99 தேர்தலில் வந்து 182 சீட் எடுத்து வாஜ்பாய் கவர்மெண்ட் வருது. 2004 எலெக்ஷன்ல வந்து வெறும் 139 சீட்டு குறையுது. அதாவது 40 சீட்டு கிட்ட குறையுது. காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்கன்னா 114 சீட்ல இருந்து 145 சீட்டு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. காங்கிரஸ் கட்சியும் பெரிய எழுச்சி பெறல, ஒரு 30 சீட் தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. சோனியா காந்தி அவர்கள் தலைமைக்கு அப்புறம் வந்து 30 சீட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இந்த நிலைமையில வந்து லெஃப்ட் பார்ட்டிஸும் சமாஜ்வாதி பார்ட்டி, அப்போ முலாயம் சிங் யாதவ் இருந்தாரு, முலாயம் சிங் யாதவ் லெஃப்ட் பார்ட்டிஸும் தான்
பிஜேபி அவுட் ஆஃப் பவர் பண்ணாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த இப்போ வந்து பிஜேபி அவுட் ஆஃப் பவர் பண்றதுக்கு லெஃப்ட் கிட்ட ஒரு 60 சீட் இருந்துச்சுன்னா பிஜேபி அவுட் ஆஃப் பவர் பண்ண முடியும். இப்ப வந்து அவங்க எட்ஜில் வந்து நிக்கிறாங்கல்ல 170 270 280 லெப்ட் கிட்ட ஒரு 60 சீட் இருந்துச்சுன்னா பிஜேபி 220 கிட்ட போயிடும். என்டிஏ கூட்டணி 220 கிட்ட போயிடும். அது அந்த ட்ரெண்ட் தான் சொல்றேன். இந்த 2 கிங் மேக்கர் 2004 இருந்தாங்க, இப்ப ஒருத்தர் தான் இருக்காங்க. யூபியில மட்டும் சமாஜ்வாதி பார்ட்டி புஷ் பண்ணி தள்ளியிருக்காங்க. பிஜேபியை வந்து 320 350 போக விடாம புஷ் பண்ணி 300க்குள்ள தள்ளினது வந்து சிங்கிள் ஹேண்டடா அகிலேஷ் யாதவ் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஆல் இண்டியா லெவல்ல யூபியில பிஜேபி அடி வாங்கினா இவங்க நினைக்கிற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸோ அடுத்தடுத்து ஹார்ட் கோர் அஜெண்டாஸையோ செய்ய முடியாது. ஓகே. இப்போ இருக்கிற நம்பர்ஸ் வச்சு நம்மளால கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் போய் பேச முடியுமா? இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்த அணி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது இப்போதைய ட்ரெண்ட்ல நம்மளால பேச முடியுமா? ரொம்ப நம்ம ஒன்றும் இதுவா சொல்ல முடியாது. இப்ப இருக்க நம்பர்ஸ்ல என்ன தெரியுதுன்னா பிஜேபியை வந்து ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்ல, அதாவது குறிப்பா ராஜஸ்தான்ல, யூபியில, மகாராஷ்டிரால, அது ஹிந்தி பெல்ட் கிடையாது, இருந்தாலும் மகாராஷ்டிரா வந்து இந்தியாவோட பினான்சியல் கேபிட்டல். அப்போ மகாராஷ்டிரால வந்து இவங்க வந்து சிவசேனாவும் உடைச்சிட்டாங்க, என்சிபியும் உடைச்சிட்டாங்க. அப்படி உடைச்சும் அவங்க வந்து பாதி சீட் வர்றாங்கன்னா, ஒரு மோரலஸ் 48 சீட் மகாராஷ்டிரால இருக்கு, அதுல பாதி வர்றாங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஸை உடைக்கிறதுல ஏத்துக்கலன்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஓகே. ஒரு சிவசேனா ஆரம்பிச்சது ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆக்டிவிட்டிஸும் கிடையாது, டெமோக்ராட்டிக்கல் வேல்யூஸ் தாண்டி போக கூடாது. ஓகே. நீங்க வந்து ஒருத்தர் தப்பு பண்ணுனா அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதோ சார்ஜ் ஷீட் போடுறதோ தப்பு கிடையாது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. பொலிட்டிக்கல் வேற, அவங்க மேல தப்பு பண்ணாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அதுல யாரும் வேணாம்னு சொல்லல. பட் பொலிட்டிக்கல் வெண்டட்டா பண்ணக்கூடாது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 2ஆ உடைக்கிறது 3ஆ உடைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிரான மேண்டேட்டா தான் பாக்குறது. மகாராஷ்டிரால வந்து என்சிபி வந்து சரத்பவார் தலைமையில தான் என்சிபி, உத்தவ் தாக்கரே தலைமையில தான் சிவசேனாங்கிறது வந்து இந்த தேர்தல் முடிவுகளே தெரியுது. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் கடந்த முறை மாதிரி இல்லாம இந்த முறை பாதி ஜெயிச்சிருக்காங்க, யூபியில பாதி ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்த ஹிந்தி பெல்ட்ல ஓரளவுக்கு புஷ் பண்ணிருக்காங்க. இது போக கர்நாடகால காங்கிரஸ் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஆளுங்கட்சியா இருந்து 2 பேரு டிகே சிவகுமார், சித்தராமையா 2 பேருமே பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கர்நாடகால பாஜக லீடிங்ல, பிஜேபி லீடிங்ல இருக்கு. 228 சீட்ல வந்து கிட்டத்தட்ட 20 சீட் கிட்ட லீடிங்ல இருக்கு. என்ன காரணம்னா கர்நாடகால வந்து சித்தராமையா ஒரு மாஸ் லீடர், டிகே சிவகுமார் ஒரு மாஸ் லீடர், 2 பேருமே வலுவான சமூக பின்புலம் உள்ளவங்க. கர்நாடகால இருக்க 2 பெரும் சமூகங்களான குருபா சமூகத்தையும் கவுடா சமூகத்தையும் சேர்ந்தவங்க. இது போக அகில இந்திய அளவுல மல்லிகார்ஜுன கார்கே ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவர், ஒரு ஷெட்யூல் காஸ்ட் சமூகத்தை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சி பேசுற சோசியல் ஜஸ்டிஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றவர். சோசியல் ஜஸ்டிஸ் பேசிட்டு நேஷனல் லெவல்ல ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பிரசிடென்ட் கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல மூவ். அப்போ வந்து கர்நாடகால வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். இப்போ இந்த கர்நாடகால ஒரு 10 சீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா பிஜேபிக்கு இன்னும் நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ரைட் சார். இந்த நேரத்துல குஜராத்ல அப்படி ஒரு பெரிய ட்ரெண்ட் மாறின மாதிரி தெரியல. 26 சீட்ல 21க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆனா அங்க மோடி பின்னடைவு அப்படின்ற செய்தி வருது. மோடி அங்க பின்னடைவு இல்ல, வாரணாசி குஜராத்ல அமித்ஷா அவர்கள் முன்னிலை இருக்கிறாங்க, அது சரி. வாரணாசியில யூபியில நீங்க சொன்ன மாதிரி ட்ரெண்டுக்கு வந்து பாதி போகுது. ஆனாலும் பிரதமர் மோடி எப்படி பின்னடைவு சந்திக்க முடியும்? அங்க என்ன நடந்துச்சு? யூபி பீகார் பொறுத்தளவுல ஹைலி சோசியல் ஜஸ்டிஸ் மன்னது. நீங்க தமிழகம் வந்து ஒரு மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் பேசினா, சமூக நீதி பேசினா, உத்தரப்பிரதேஷ் பீகார் இன்னொரு மாதிரி பேசும். அந்த பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசும். அது வந்து ராம்மனோகர் லோகியா, ஜெயபிரகாஷ் நாராயணன், தேவிலால், விபி சிங்னு அது ஒரு பெரிய லீகசி இருக்கு. அந்த இடத்துல வந்து பிஜேபி கடந்த 2017 ஆட்சிக்கு வந்தாலும் 2014 அவங்க வந்து எம்பி சீட்ல ஜெயிச்சிட்டாங்க. அப்போ கடந்த 10 ஆண்டுகள் அவங்களோட செயல்பாடுகள் அதிருப்தி தான் பார்க்க முடியும். இப்போ அந்த எலினேட் ஆன கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆயிருக்கு. இவங்க முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நான் யாதவ் நான் ஜாதவ்னு பண்ணாங்க. பிஜேபி காரங்க என்ன பண்ணாங்கன்னா நான் யாதவ் நான் ஜாதவ் அப்படின்னு சொல்லி மொபிலைஸ் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ நான் பிஜேபி பண்ணி அகிலேஷ் யாதவும்
காங்கிரஸும் மொபிலைஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து யாதவ் முஸ்லிம் காம்பினேஷன் ஒன்ஸ் அகைன் வின் பண்ணிருக்கு. ஓகே 2004 நான் சொன்னப்ப நீங்க சொல்ற கால்குலேஷன்ஸ் வந்து மற்ற வேட்பாளர்களுக்கு ஈடுபட்டுச்சுன்னா கூட ஏத்துக்க முடியும். ஆனா ஒரு பிரதமரா இருக்கிறாரு, நாடு முழுக்கவும் பிரச்சாரம் பண்றாரு. நீங்க இந்திரா காந்திக்கே இது எடுபடலைங்க. இந்திரா காந்தி அவர்கள் லேபரில் எப்படி தோத்தாங்க? ஓகே ஓகே பிரதமர்னாலுமே கிரவுண்ட்ல மக்கள் வந்து வெறுப்பு அடைஞ்சிட்டாங்கன்னா யாருனாலுமே தோத்துருவாங்க. ஒரு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி 6000-7000 வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறாரு. இந்த ட்ரெண்ட் மாறுதுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 7000ன்றது கிட்டத்தட்ட மோடியோட தோல்வியை நோக்கி தான் இதே ட்ரெண்ட் இன்னும் 3 கட்டத்துக்கு கண்டினியூ ஆச்சுன்னா தோத்துருவார். இந்த இப்ப 7000 ஓட்டு பெரிய லீடிங் கிடையாது. ஏன்னா அங்க யூபில வந்து 15 லட்சம் ஓட்டு டோட்டல் ஓட்டு, போல்டு ஓட்டு எப்படி 10 லட்சம் ஓட்டு போல்டு ஆயிருக்கும். கண்டிப்பா இந்த 10 லட்சம் ஓட்டுல வந்து 7000 ஓட்டு பெரிய லீடிங் கிடையாது. பட் இந்த லீடிங் வந்து ஒரு 30,000-40,000 போயிடுச்சுன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். ஓகே, அதே மாதிரி ஸ்மிருதி இரானி அவர்களும் அதே மாநிலத்துல போட்டிடுறவங்க, அவங்களும் பின்னடைவை செஞ்சிருக்காங்க. நீங்க கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் பார்க்கணும். நீங்க வந்து வாரணாசில வந்து யாதவ் பாப்புலேஷன் ஹெவியா இருக்கு, ஓகே, முஸ்லிம் பாப்புலேஷன்ஸ் ஹெவியா இருக்கு. அது போக பூமிகார் பிராமின்ஸ், அதாவது அஜய் ராய் இருக்கார்ல கேண்டிடேட் அஜய் ராய், அவர் பூமிகார் பிராமின். ஓகே, அவரோட பாப்புலேஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்கு. இப்போ இந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற அடிப்படையில நான் பிஜேபியால எலிமினேட் பண்ண கம்யூனிட்டி எல்லாம் ஆர்கனைஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே, அப்ப அதுக்கான ரிசல்ட்டா தான் வாரணாசியை பார்க்க முடியும். நீங்க யூபியை வந்து நீங்க ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சியும் ஒவ்வொரு மாதிரி டைனமிக்ஸ் இருக்கும். நீங்க அந்த 39 சீட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூபில முசாஃபர் நகர், சஹரன்பூர், மீரட், பாக்பத் அப்படின்னு ஜாட் ஏரியா, ஜாட் முஸ்லிம்ஸ் காம்பினேஷன்ல வெஸ்டர்ன் யூபில இருக்கும். அங்க ஒரு மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கும், அங்க ஒரு மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல்ல வந்தீங்கன்னா மெயின்பூரி, எடவா, படுவான், ஃபிரோசாபாத் இதெல்லாம் யாதவ் பெல்ட். கனோஜ், அகிலேஷ் யாதவ் கனோஜ்ல லீடிங்ல இருக்காரு, இது யாதவ் பெல்ட். அது போக பூர்வாஞ்சல் ரீஜன்ல வந்தா தான் வாரணாசி, அசாம்கர் இந்த மாதிரி கான்ஸ்டிட்யூன்சிஸ் இருக்கு. இதுல வந்து அசாம்கர்ல வாரணாசில எல்லாம் யாதவ் பாப்புலேஷன்ஸும் ஓரளவுக்கு இருக்கு. அப்போ யாதவ் முஸ்லிம் ஓபிசிஸ் அப்படிங்கிற ஒரு மொபிலைசேஷன்ல வந்து பிஜேபியை வந்து புஷ்பேக் பண்ணிருக்காங்க. யூபியில பண்ண புஷ்பேக்கை வந்து நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி கர்நாடகால பண்ண தவறி இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மத்திய பிரதேசல பண்ண தவறி இருக்கு, குஜராத்ல பண்ண தவறி இருக்கு. இந்த யூபியில பண்ண புஷ்பேக்கை வந்து அதே ஹரியானால பண்ணிருக்கு. ஹரியானால வந்து காங்கிரஸ் கட்சி நல்ல புஷ்பேக் பண்ணிருக்கு. ஏன்னா அங்க பூபேந்தர் ஹூடாங்கிற லோக்கல் ஜாட் லீடர் இருக்காரு. அப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிஜேபியை வந்து நீங்க எதிர்த்து போராடணும்னா உங்களுக்கு வந்து லோக்கல் லீடர்ஸ் வேணும். இந்திரா காந்தி அவர்கள் பண்ண தப்பு என்னன்னா லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் இல்லாம பண்ணிட்டாங்க. ஸ்டேட் லெவல்ல லோக்கல் லீடர்ஸ். இப்பதான் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு லோக்கல் டி கே சிவகுமார், சித்தராமையா, ரேவந்த் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லீடரா வளர்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா 60ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா வந்து 70ஸ்ல வந்து எல்லா லோக்கல் லீடர்ஸையும் காலி பண்ணிட்டாங்க. ஜெகஜீவன் ராம், பாட்டீல், நம்ம காமராஜர், என்டி பாட்டீல், அதுல்யா கோஸ், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியோட நெருக்கடி காரணமே தான். ஏன்னா பூபேந்தர் கூட ஹரியானால பண்ண முடிஞ்சதை வந்து உங்களால ஏன் மத்திய பிரதேசல பண்ண முடியல? இங்க பட்வாரின்னு ஒரு ஓபிசியை தான் இங்க தலைவரா போட்டிருக்காங்க. ஆனா அது எலெக்ஷன் முன்னாடி போட்டிருக்கணும். எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் தான் ஒரு ஓபிசி லீடரை வந்து அங்க மத்திய பிரதேசல கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து மத்திய பிரதேசல பிஜேபிய புஷ்பேக் பண்ண முடியல. அங்க 29 சீட்டை அலாக் எடுத்துறாங்க. அப்போ குஜராத்ல வந்து 1995ல இருந்து இன்னைக்கு வரையும் பவர்ல இருக்காங்க. இல்லை, நீங்கள் பல மாநிலங்களுடைய ட்ரெண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிறத டீகோட் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ இருக்கிற கேள்வி என்னென்னா, பாஜகவில் அந்த ஓபிசி ஓட்ஸ் கன்சால்டேஷன் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னொன்று, காங்கிரஸோடைய அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த வாக்குறுதி வந்து நல்லாவே எடுபட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து என்ன பேசுறீங்கிறத விட என்ன செய்றீங்கன்னு முக்கியம். யூபியில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசிட்டு அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி ஒன்னா போகிறப்போ அது ஒர்க் ஆகுது. நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வந்து சோசியல் பேசிட்டு நீங்க வந்து கமல்நாத் மத்திய பிரதேசல தலைவரா போட்டீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ரைட். கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகும்னா நீங்க கான்கிரீட்டா செய்யணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, மல்லிகார்ஜுன கார்கே நேஷனல் பிரசிடண்டா போட்டது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிளஸ். அந்த மாதிரி நீங்க சோசியல் ஜஸ்டிஸ் பேசுனீங்கன்னா அது கமிட்டடா இருக்கணும். பிஜேபி எப்படி ஹிந்துத்துவான்னு பேசிட்டு அது கமிட்டடா இருக்கோ அது மாதிரி நீங்களும் கமிட்டடா இருக்கணும். இப்போ வந்து யூபில வந்து கமிட்டடா இருந்தாங்க, அவங்க என்ன பேசினாங்களோ அதே செஞ்சாங்க.
இந்தியா கூட்டணி. அதனால அந்த ரிசல்ட் வருது. ஹரியானால வந்து உபேந்தர் ஹூடா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், கட்சியையும் தாண்டி ஒரு பெரிய லீடர் அங்க. அப்போ அவர் 2 டைம் சிஎம் இருந்தவர். அப்போ அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி கர்நாடகால வந்து சீட்ஸ் எதிர்பார்த்த அளவு வரலாட்டியும் டிகே சிவகுமார் சித்தராமையா கம்பைன் வந்து ஒரு பெரிய லீடர் தான். அவங்க வந்து கடந்த தேர்தலே 42% மேல ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிஜேபி வந்து 36% தான் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல. அப்போ வந்து நீங்க லோக்கல் லீடர்ஸை வளர்த்து அதுக்கு வந்து பாலிசிஸை கொண்டு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் பாலிசிஸை கொண்டு வந்து எலெக்ஷன் ஒர்க்கை எலெக்ஷன் மிஷினரிஸை இன்டாக்டா வச்சிருந்தா தான் பிஜேபி மாதிரி பார்ட்டியை வந்து டேக் ஆன் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம நார்த்லேயே ட்ரெண்ட் அப்படி இருக்குது அப்படின்னா சவுத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு ஸ்கோப் இல்லாத மாதிரி தான் இது வரைக்கும் தெரியுது. கேரளாலையும் ஒரு சீட் தான் லீடிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கர்நாடகாவில் மட்டும்தான் 17 சீட்ஸ் வந்து லீடிங்கில் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஆந்திராவில் வந்து என்டிஏ வந்து ஒரு 20 இடங்கள்ல அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி ஆட் பண்ணி பார்த்தாலுமே அது 100 தொகுதி கூட வராத ஒரு சூழல் தான் நிலவுது. இல்ல, சவுத் இந்தியா பொறுத்தளவுல, குறிப்பா தமிழ்நாடு கேரளாவை பொறுத்தளவுல பிஜேபியோட ரேடார்ல இல்ல. கர்நாடகா பொறுத்தளவுல 80s இருந்தே எடியூரப்பா கட்சி வளர்த்தனால அங்க ஓரளவுக்கு பிரசன்ஸ் இருக்கு. கடந்த தேர்தலில் அவ்வளவு ஆன்டி இன்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கூட 36% ஓட்டு எடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஓட் பர்சன்டேஜை விட மோடியோட அவரோட பிரச்சாரம் வந்து அங்க எடுபட்டு இருக்கு. அதை மறுக்கிறது இல்லை. ஏன்னா 2 லோக்கல் லீடர்ஸ் இருந்தும் அங்க வந்து இவங்களால பெற முடியல. நான் வந்து பூபேந்தர் ஹூடா பண்ணதை, அகிலேஷ் யாதவ் பண்ணதை, சரத்பவார் பண்ணத டிகே சிவகுமார் சித்தராமையாவும் கர்நாடகால பண்ண முடியல. ஆந்திர பிரதேஷ் பொறுத்தளவுல அது வந்து பிஜேபிக்கான ஓட்டு இல்ல, நாயுடு பவன் கல்யாணுக்கு விழுந்த ஓட்டு, காப்பு கம்மாவுக்கான ஓட்டு. அது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அந்த அலைன்ஸ்க்கான ஓட்டு. அது பிஜேபி வந்து அங்க பெரிய பிரசன்ஸ் கிடையாது. அடுத்து வந்து அங்க ஒடிசா பொறுத்தளவுல பிஜேபி வந்து லீடிங்ல இருக்காங்க. அது காரணம் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேல 24 ஆண்டு 2000 வந்து சிஎம் ஆனாரு நவீன் பட்நாயக். இப்ப அவருக்கு 2024 இருக்கும். நம்ம 24 வருஷம் அவர் ஆண்டு இருக்காரு. நேச்சுரலா ஒரு ஆன்டி இன்குபென்சி இருக்கும், அது நேச்சுரல் தான். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால பொறுத்தளவுல மம்தா பானர்ஜியோட அடாமெண்ட் தான் இப்ப பிஜேபியோட 21 சீட்டு கிட்ட பிஜேபி வந்துட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து மம்தா பானர்ஜி வந்து யூபியில அகிலேஷ் யாதவ் இறங்கி போனார்ல, மத்திய பிரதேசல அவங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா வந்து அந்த இந்தியா கூட்டணிக்காக பல்வேறு சமரசங்கள் பண்ணி எதிர்ப்பு இணைஞ்சாங்க. ராம்கோபால் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் எல்லாம் இறங்கி அந்த சைடு வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள்லாம் இறங்கி பேசி இதை சரி பண்ணாங்க. ஒரு வெஸ்ட் பெங்கால்ல அந்த பிரச்சனை என்னன்னா, இப்ப காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தாங்க யூபி பீகார்ல சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டிஸே வந்துச்சு. ஜனதா தளங்கிற பார்ட்டி எதிர்த்து வந்துச்சு? பிஜேபி எதிர்த்து வந்துச்சு, காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் வந்துச்சு. அப்போ அந்த டிஎன்ஏ ஆன்டி காங்கிரஸ் டிஎன்ஏ. அப்போ அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியோட போறப்போ அவங்களுக்கு நிறைய நெருடல்கள் இருக்கு. மாநில அரசியல் கிடையாதுங்க, அங்க லோக்கல் லீடர்ஸ்லயே பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து மேல் மட்டத்துல கூட்டணி உறுதி பண்ணிடலாம். நீங்க 30 வருஷம் 40 வருஷமா சண்டை போட்டுட்டே இருக்கவங்களால இணைஞ்சு வேலை பார்க்க முடியாது, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க பெரிய அளவுல வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தி இது வந்து நமக்காண்டி இல்லாட்டியும் நேஷன்காண்டி சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி அதுக்காண்டி பெரிய அளவுல ராம்கோபால் யாதவ் எல்லாம் முயற்சி எடுத்துதான் மத்திய பிரதேசல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதி பார்ட்டிக்கும். அது மாதிரி ஒரு முன்முயற்சியை வந்து மம்தா அவர்கள் எடுத்திருக்கணும். மத்தியிலையும் நார்த்லையும் ஒரு நெக் டு நெக் ஃபைட் கிரியேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில மாநிலங்களில் தான் பாஜக வந்து ஸ்வீப் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. சவுத் வரும்போது பாஜகவுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லாதது தவிர மற்ற எதுவுமே இல்லைன்றதை பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது இதே சமயத்தில் இந்தியா கூட்டணியும் உங்களுடைய நம்பர்ஸ் அதிகரிச்சுட்டே வராங்க. நம்ம காலையில் வந்து 180 170 பார்த்தோம். இந்த சமயத்தில் 224 தொகுதிகளில் வந்து முன்னிலையில் இந்தியா கூட்டணி இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்களும் சொல்றீங்க, இதனால பாஜக இங்கே வீழ்ச்சி அடைஞ்சாங்க, இதனால இந்தியா கூட்டணி நீங்க வளர்றாங்கன்னு சொல்றீங்க. ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருப்பதா தற்போதைய சூழல்? அதாவது இந்தியா கூட்டணி வந்து கேமோட 11th ஹவர்ல இருக்காங்க நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க வந்து யூபில வந்து பெர்ஃபார்ம் பண்ணது அமேசிங். யூபி மாதிரி ஒரு கம்யூனல் ஸ்டேட்ல வந்து இந்த அளவுக்கு சோசியல் ஜஸ்டிஸ் பேசி ஒரு இன்டாக்டா, அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சு, இப்போ நீங்க யூபியில சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப ஆழமான முரண்பாடுகள் இருக்கு. அது முலாயம் சிங் யாதவ் காலத்துல இருந்துச்சு. 98 வந்து வாஜ்பாய் அரசை கவுந்தப்போ சோனியா காந்தி அவர்கள் வந்து பதவியேற்க வந்தாங்க 99 இந்த டீ பார்ட்டி வச்சு. அப்போ முலாயம் சிங் யாதவ் தான் பதவியேற்க தடுத்தாரு. அப்பையில இருந்து அந்த 2 பார்ட்டிகளுக்குமே ஒரு
ஒரு ஒரு ஆழமான முரண்பாடு இருந்துச்சு. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளே சால்வ் பண்ணிட்டு அவங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அது வந்து ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல வைக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க நம்ம மம்தா பானர்ஜி அவர்களும் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ வந்து அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்ஸ்னால என்டையர் கண்ட்ரியும் ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச வந்து பண்ண ஒரு 30 சீட்டு தான் வித்தியாசம் வரும். 30ல இருந்து 40 ஆட்சி அமைக்கிற கட்சிக்கும் எதிர்கட்சி 30 சீட்டு தான் வரும். பட் ஒன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. ரைட். ஓகே, ஒன்ஸ் நீங்க பவர் சிமெட்ரிக் ஃபோர்ஸ் பவர் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்து 30-40 சீட்டு தான் டிஃபரன்சஸ் இருக்கும். ரைட் ரைட். இந்த நேரத்தில் நம்ம தேர்தலுக்கு முந்தைய நடவடிக்கைகள், இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பு பற்றிலாம் பேசுனீங்க. தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு இரு கட்சிகளுக்கும் கை கொடுத்துருக்கு? மோடி அவர்கள் வந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினதா எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டினாங்க. ஒருவேளை அது ஏதேனும் பின்னாடி ஏற்படுத்திடுச்சுன்னு பாக்குறீங்களா? இல்ல, 10 இயர்ஸ் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே அதுக்கு ஹெவியான ஆன்டி இன்குபென்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்குபென்சியை ஃபேஸ் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் பேசப்படுறதா நான் பாக்குறேன். ஓகே, இப்போ ஆன்டி இன்குபென்சியை வந்து நீங்க டைரக்டா ஃபேஸ் பண்ண முடியாது. எந்த அரசுக்குமே எவ்வளவு பெரிய லீடர்னாலும் ஆன்டி இன்குபென்சி இருக்கும். நீங்க நவீன் பட்நாயக்கே பாருங்க, நம்ம நல்ல ஆட்சி தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு 24 வருஷத்துல ஆன்டி இன்குபென்சி வர்றது இயல்பு. ஒடிசால அந்த மாதிரி 10 ஆண்டுகள் ஆட்சியில இருக்கிற பிஜேபி பல மாநிலங்கள்ல 2 கவர்மெண்ட்டுமே பிஜேபி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பிஜேபி கவர்மெண்ட், மத்திய பிரதேச பிஜேபி கவர்மெண்ட், குஜராத்ல பிஜேபி 25 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட், 30 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட், சத்தீஸ்கர்ல பிஜேபி கவர்மெண்ட், பல யூபியில பிஜேபி கவர்மெண்ட், இத்தனை கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஸ்டேட்லையும் சென்ட்ரல்ல இருக்கனால அவங்க ஆன்டி இன்குபென்சி ஹெவியா இருக்கு. அந்த ஆன்டி இன்குபென்சியை கவுண்டர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான பேச்சு பேசுறாங்க. அதுல இந்த இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள், குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள்லாம் எந்த இடத்துலயும் இது கம்யூனலா போயிடக்கூடாது, சோசியல் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூஷன், டெமோக்ரஸி, இந்த விஷயத்திலே அவங்க சுத்தி வந்தது வந்து அந்த மெச்சூரிட்டியை காமிக்குது. நீங்க கவுண்டரா பேசுறீங்கன்னா அது வந்து நெரேட்டிவ் கவுண்டர் நெரேட்டிவா போகாது, மொபிலைசேஷன் கவுண்டர் மொபிலைசேஷனா போகும், மக்களை வந்து பிளவ இதுவா போகும். அந்த விஷயத்துல அது வந்து யாரா இருந்தாலும் சரி எலக்ட்ரல் ஆம்பிஷன்ஸ்காண்டி பிளவுவாத கருத்துக்களை வந்து பேசக்கூடாது. ஓகே, நம்ம தமிழ்நாடு பத்தியும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர்ஸ் பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரியை சார்ந்த 40 தொகுதிகளில் வந்து 36 தொகுதிகளில் வந்து திமுக லீடு எடுத்திருக்கிறாங்க. 3 தொகுதிகளில் வந்து அதிமுக முன்னிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. பாஜக ஒரு தொகுதியில் வந்து முன்னிலை வந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு நீங்கள் எதிர்பார்த்தது தானே? இது எப்படி ரிசல்ட்ஸ் எப்படி? இல்லை, நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவில் 2014லையும் என் பிளாக்காக தான் போட்டாங்க. 19 என் பிளாக், 24 என் பிளாக். தமிழ்நாடு பொறுத்தளவில் ஒரு விக்டரியை டிசைட் பண்ற ஓட் பேங்க்னு பார்த்தோம்னா மைனாரிட்டி, ஷெட்யூல் கேஸ்ட், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இவங்க தான். இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் மைனாரிட்டி 30%, ஷெட்யூல் கேஸ்ட் ஒரு 20%. இவங்க தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸ். இப்போ இவங்க வந்து PM மோடி அவர்கள் சென்ட்ரல்ல பவருக்கு வந்தனால இவங்க என் பிளாக்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டை வந்து என் பிளாக்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பிரியும் இந்த ஓட்டு. எம்பி எலெக்ஷன் அப்படினாலே என் பிளாக்கா போடுற மாதிரி. இப்ப என்ன ஏன்னா 2019ல வந்து இப்படி என் பிளாக்கா டிஎம்கே போட்டவங்க வந்து 2021 தேர்தலில் வந்து எப்படி ஏடிஎம்கே வந்து 66 சீட் ஜெயிச்சிச்சு. புரியுது. அப்போ வந்து டிஎம்கே 100-200 சீட் கிட்ட ஜெயிச்சிருக்கணும்ல, அதே ஓட்டு கன்னியூ ஆயிருந்தா. என்ன காரணம்னா இந்த எம்பி எலெக்ஷன்னா இந்த ஓட் பேங்க் வந்து லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டி பிளஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து என் பிளாக்கா விழுகுது. இதோட ட்ரெண்டோட வெளிப்பாடு தான் இந்த 36 சீட். ஓகே, நீங்க மற்ற ஸ்டேட்ஸுக்கு பேசும்போது பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனால ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொன்னீங்க. இங்க திமுக 3 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்களே, அப்ப அது நடக்கிற எலெக்ஷன் வந்து எம்பி எலெக்ஷன் ஸ்டேட்டுக்கு நடக்கிறப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா 2009 தேர்தலில் வந்து இலங்கை பிரச்சனை வந்து உச்சத்துல இருந்துச்சு, இந்த ஈழ போராட்டம் வந்து உச்சத்துல இருந்துச்சு. அந்த டயத்துல ஹெவியான ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே கவர்மெண்ட் மேலே இருந்துச்சு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 22 சீட் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. 2009ல வந்து இத்தனைக்கும் பாமக வந்து ஏடிஎம்கே கூட போயிட்டாங்க. ஏடிஎம்கே கூட போயும் டிஎம்கே வந்து 22 சீட் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா நடக்கிறது எம்பி எலெக்ஷன்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸே வேற. பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன், அப்போ வந்து அதற்கான ஓட் பேங்க் வந்து கிரியேட் ஆகும். மோடி எதிர்ப்பு அப்படின்னு திமுக கையில வச்சிருக்கிற அந்த ஒரு ஒரு வலிமையான விஷயம் தான் இத்தனை வெற்றிக்கு. ஒருவேளை மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா அது யாருக்கு இழப்போ டிஎம்கேக்கு தான் இழப்பு. ஒருவேளை மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா திமுகவுக்கு தான் அது பெரிய. ஸ்டேட்ல ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கும். சென்ட்ரல்ல ஆன்டி 2011ல ஏன் டிஎம்கே அவ்வளவு பெரிய
ஒரு ஹியூமிலேட்டிவ் டெஃபிட் வந்துச்சு. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில இருந்துச்சு, பெரிய லெவல் ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா. 2011 பாத்தீங்கன்னா ஹெவியான ஆன்டி இன்கம்பன்சி, 23 எதிர்கட்சியா கூட வர முடியல. 23 சீட், அதுவும் 23 சீட் ஜெயிச்சாலும் ஜெயிச்ச கேண்டிடேட் ஃபுல்லா பாருங்களேன் ஹெவி வெயிட்டா இருப்பாங்க. ஓகே, இப்ப துரைமுருகன் அவர்கள் அந்த மாதிரி ஹெவி வெயிட் கேண்டிடேட், அவங்க வந்து தனியானா கூட ஜெயிக்கிற மாதிரி கேண்டிடேட் தான் அந்த 23 பேருமே இருப்பாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் தான் ஜெயிச்சு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்டிங் வச்சு டிஎம்கே போகும். ஓகே, டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கிற ஒரு அனுகூலம் வந்து ஆளுங்கட்சியா இருந்தா இருக்காது டிஎம்கே. இல்ல, இந்த முறை அதிமுகவும் பாஜகவோட கூட்டணியில இல்ல, அவங்களும் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல பாஜக எதிர்ப்பையும் பதிவு பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம மூணு தான் லீடிங்ல இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல, நீங்க வந்து இன்டாக்டான கூட்டணி. இப்போ வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு வந்து பார்ட்டிஸ் இருக்கு அவங்க கிட்ட. ஐயுஎம்எல் இருக்கு, காங்கிரஸ் கூட இருக்காங்க. காங்கிரஸ் இப்போ நேஷனல் எலெக்ஷன் பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அங்கதான் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் வந்து அகாமடேட் ஆவாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் கேஸ்ட் வந்து ஈஸியா வந்து விசிகா இருக்கு. அதே மாதிரி எம்டிஎம்கே இருக்கு, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து ஐடென்டிட்டி பண்ணிக்குவாங்க. அவங்க கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிஸ்டர்ஸ் வந்து லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி மினிஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ அவங்கள அந்த லிங்குவிஸ்டிக் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸை வந்து கன்சால்டேட் வந்து டிஎம்கேக்கு ஈஸியா நடக்குது. நீங்க அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், யூபி பேசுறப்போ நீங்க என்ன பேசுறீங்களே விட என்ன செய்றீங்கன்னு முக்கியம். மக்கள் வந்து நீங்க அப்படின்னு நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே நம்பிட மாட்டாங்க. நீங்க ஏதாச்சும் கான்கிரீட்டா செய்யணும் அதுக்கு. ஓகே, சோ அந்த தொடர்ச்சியான அந்த வலிமையான கூட்டணி தான் இந்த தேர்தலையும் அவங்க கண்டிப்பா அவங்களோட இன்டாக்டான கூட்டணி தான் டிஎம்கேயோட வெற்றி காரணம். இந்த அனுகூலம் வந்து பிஜேபி அரசு மேல அமையலன்னா டிஎம்கேக்கு இருக்காது. ஓகே, நம்ம அதிமுக கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடி பாஜக பத்தி பேசலாம் நினைக்கிறேன். பாஜக தேர்தலுக்கு அண்மையில தான் ஒரு கூட்டணி அமைச்ச உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை கூட்டணியில சேர்த்தாங்க. அதிமுகவிலிருந்து பிரிந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள், அமமுகவுடைய டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கட்சியும் அந்த கூட்டணியில் தான் இருக்குது. பாஜக இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அவங்க ஒரு இடத்துல லீடிங் வராங்க, திருநெல்வேலியில கொஞ்சம் லீட் வர்ற மாதிரி தெரியுது, அப்புறம் திருப்பி செட்பேக் இருக்கு, தருமபுரியில லீடிங்ல இருக்காங்க. ஸோ பாஜக கூட்டணிக்கான முடிவுகளா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஒரு ட்ரையல் பாக்குறாங்க தங்களுக்கான. அதாவது நீங்க 1997 அப்புறம் பீகார்ல அப்படிதான் பண்ணாங்க. நிதிஷ்குமார் வந்து முன்னாடி வந்து ஆர்ஜேடியில தான் இருந்தார், ஜனதா தளத்துல இருந்தார். அவரை வெளியே எடுத்து அவர் கூட கூட்டணி வச்சு ஒரு 10 இயர்ஸ் வந்து அரசியல் பண்ணி 2005 ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த மாதிரி பிஜேபி இங்க இருக்கிற மத்த கட்சியில இருக்க முக்கியமான லீடர்ஸை எடுத்து, அதாவது கூட்டணி வச்சு ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ண அவங்க வந்து ஒரு அந்தந்த ரீஜனோட ஐடென்டிட்டியா இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் தென் மாவட்டத்துல ஓரளவுக்கு பரவலா செல்வாக்கு இருக்க நபர்கள், பிஎம்கே வந்து வட மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்க நபர்கள். அப்படி இருக்க நபர்களை கூட்டணியில் அகாமடேட் பண்றது இல்ல பொலிட்டிக்கல். இப்போ வந்து நயனா நாராயணன் அவர்கள் இண்டிவிஜுவலாவே அங்க ஒரு செல்வாக்கு இருக்க நபர் திருநெல்வேலியில், அவர் பிஜேபிங்கிற தாண்டி. அப்ப அந்த மாதிரி நபர்களை பார்ட்டிக்குள்ள அகாமடேட் பண்றப்போ ஒரு ஓட் பேங்கை கிரியேட் பண்ண பிஜேபி ட்ரை பண்றாங்க. பட் தமிழ்நாடு சூழல் வந்து அவங்களுக்கான ஏற்றதா இல்லைங்கிறதா தேர்தல் முடிவோட. இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் படி பார்க்கும்போது பாஜக கூட்டணிக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கா, இல்ல அது வந்து அவங்க திருப்பி செட்பேக் தான் செஞ்சிருக்கா? இல்ல, செட்பேக்ங்கிறத தாண்டி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இது வந்து அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, ஒரு 0ல இருந்து ஒரு ட்ரை பண்றாங்க. லாங் டேர்ம்ல பார்ட்டி ஆர்கனைசேஷன் பில்ட் பண்றதுக்கான ட்ரை பண்றாங்க. ரீசெண்ட் வந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சு வந்த வாரணாசியில பின்னடைவை சந்தித்த மோடி இப்போ வந்து முன்னிலையில வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எப்படி வேணா மாறலாம்னு சொன்னீங்க. அடுத்தடுத்த லீடிங் வந்து 7000 ஓட்டு. ஏன்னா அங்க வந்து யூபியை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் கூட 13-14 14 லட்சம் ஓட்டுக்கு அவ்வளவுதான் இருக்கும். அங்க யூபியில வந்து 15 லட்சம் 17 லட்சம்லாம் ஓட்டு இருக்கும் ஒரு கான்ஸ்டிடுவன்சில. இத்தனைக்கும் யூபியில வந்து 5 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி, ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி. நமக்குலாம் 6 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி, ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி. யூபியில 5 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி, ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி. அதுக்கே 17 லட்சம் ஓட்டு வரும். அப்ப 17 லட்சம் ஓட்டுல 7000 ஓட்டுங்கிறது எவ்வளவு சாதாரண ஒரு மைன்யூட்டா? ஏன்னா ஒரு 2 ரவுண்டுல வந்து ட்ரெண்டே மாறிடும். அதனால அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு 3-4 ரவுண்டு போகணும். அதுலயும் இதே கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு 40,000 ஓட்டு கிட்ட போயிடுவது. ரைட். அப்படி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட்ட 2 தொகுதியிலையுமே அவர் முன்னிலையில் இருக்கிறாரு, ரேபரிலையும் முன்னிலையில் இருக்கிறாரு. அவர் இதுக்கு முன்பு போட்டியிட்ட அமேதி தொகுதியிலையும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி 2 தொகுதியிலுமே தொடர்ந்து முன்னிலை இருக்குது, நீங்க எதிர்பார்த்தது தானா? ஏன்னா வயநாடு வந்து ஆப்வியஸா லாஸ்ட் டைமே ஜெயிச்ச தொகுதி. ரேபரேலி கடந்த முறை 1.5 லட்சம் ஓட்டு கிட்ட சோனியா காந்தி அவர்கள் ஜெயிச்ச தொகுதி. அவங்களோட ஃபேமிலி பேஸ்டன். அதனால அதுல வெற்றி பெறது வந்து
தோல்வி பெற்றாதான் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. அது வந்து அவங்க ஹிஸ்டாரிக்கலா 70 இயர்ஸா வந்து அவங்க கிட்ட இருக்கு கான்ஸ்டிடுவன்சி. அமேதி கான்ஸ்டிடுவன்சி ரிட்டைன் பண்ணாங்கன்னா காங்கிரஸ்க்கு ஒரு பூஸ்ட். ஓகே, ஏன்னா இப்ப சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸோட அலைன்ஸ் வந்து இன்டாக்டா இருக்கனால அமேதியில வெற்றி பெற்றாலும் வாய்ப்பு அதிகம். ரைட். இன்னொரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன். என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் அப்படின்னு 4 முனை போட்டியா இருக்குது. இதுல வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இன்னைய வரைக்குமே லீடு வந்து மினிமம் 10,000க்குள்ளேயே தான் போகுது. அது இந்த டைம்க்கான ட்ரெண்டா இல்ல அது எலெக்ஷனோட ட்ரெண்டா? 12 o'clock மேலதான் வந்து இன்னும் லீடிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 12 o'clock 1 o'clock ஆகணும். அது வரையும் வந்து நீங்க வந்து ஹியர் அண்ட் தேர் தான் இருக்கும். நிறைய கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து நார்த் இந்தியால வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. முன்னாடி அப்படி இருக்காது. 2 லட்சம் 3 லட்சம்ங்கிற லீடிங் இருக்கும். இப்ப பிஜேபி ஜெயிச்சாலுமே லீடிங் வந்து 50,000 ஓட்டுக்கு மேல வராது. 50,000 70,000 ஓட்டு தான் வரும். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு 3வது ரவுண்டு 4வது ரவுண்ட் எல்லாம் ரொம்ப மைல்டான மார்ஜின்ஸ் தான் இருக்கும். அது அந்த ட்ரெண்ட் தான் மாறி மாறி வருது. நீங்க வந்து ஒரு 1 o'clock மேலதான் ஓரளவுக்கு பிக்சர் கிடைக்கும். பட் பிஜேபி பொறுத்தளவுல இப்போ பவருக்கு வந்தாலுமே இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு 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 கான்ஸ்டிடியூஷன் வேல்யூஸ்க்கு எதிராலாம் செயல்பட முடியாது. ரைட். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியும் ஒரு ஃபேக்டராக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா காலையில் பார்க்கும்போது திருச்சியில் அவங்க 2ஆம் இடத்துக்கு வந்திருந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் கூட படித்தோம். பல தொகுதிகளில் நல்ல வாக்குகள் வந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவங்க வந்து அவங்களோட தமிழ் தேசியம்ங்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் விஷயத்துல கமிட்டடா அவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸ் ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கிட்டு கேண்டிடேட்ஸ் 40 கான்ஸ்டிடுவன்சி போட்டு ஹார்டா ஒர்க் பண்றாங்க. அதோட கண்டிப்பா ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்ஸ். அவங்க உழைக்கிறதுக்கு அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சின்னம்லாம் கூட கடைசி நேரத்துல அவங்க மாற்றப்பட்டுச்சு. அதனால எப்பவுமே யாரையுமே அமுக்குறது, நான் அதை ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பார்ட்டியா இருந்தா உடைக்கிறது, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கலாம், ட்ரெஷரி பெஞ்சில் இருக்கலாம், ட்ரெஷரி பெஞ்சில் இல்லாம இருக்கலாம். எந்த அரசுமே நிலையானது கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது பெர்பெச்சுவேட் பாடி. இங்க வந்து எந்த கவர்மெண்டோ, அதாவது பிஜேபி கவர்மெண்டோ, காங்கிரஸ் கவர்மெண்டோ, நாளைக்கு XY கவர்மெண்டோ பெர்பெச்சுவேட் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் பெர்பெச்சுவேட். அதை புரிஞ்சுக்கிட்டு டெமோக்ராட்டிக் வேல்யூஸோட நடந்துக்கணும். ரைட் ரைட். பவர்ல இருக்குன்னு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் அக்ரஷன்ஸ் பண்ணீங்கன்னா அது பிரசிடென்சி ஆயிரும். ஓகே ஓகே. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டு அளவில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு சவாலாக அமையும்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. நாங்கள் இத்தனை தொகுதியில் ஜெயிப்போம், இத்தனை சதவீதங்கள் ஜெயிப்போம், அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணியை வந்து ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம், அதிமுகவோட நாங்கள் காம்பீட் பண்ணுவோம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதிமுகவோட போட்டி போடுற இடத்துல தான் இன்றைக்கி பாஜக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ட்ரெண்ட் படி பார்க்கும்போது அதிமுக 3 இடங்களில் முன்னிலை அப்படின்னா பாஜக ஒரு இடத்துல இருக்குது. இல்லை, இதுக்கான பதில வந்து போஸ்ட் எலெக்ஷன்ல சொல்லணும். எவ்வளவு பெர்சன்டேஜஸ், ஏடிஎம்கே என்ன சூழ்நிலை இருக்கு, ஏடிஎம்கே ஓட் பெர்சன்டேஜ் என்ன. ஏன்னா ஏடிஎம்கேவே வந்து ஒரு எக்ஸிஸ்டென்சியல் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு, லீடர்ஷிப் ப்ராப்ளம்ல இருக்கு. ஒருவேளை பிஜேபி அங்க சென்ட்ரல்ல பவர் வந்தா அவங்க ஆல்ரெடி அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கனால எலெக்ஷன்ஸ் முடியணும், ஒரு கான்கிரீட்டான ரிசல்ட்ஸ் வரணும், கவர்மெண்ட் யார் மேல வராங்க என்னன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரு ஹை ஸ்டேக் வைக்கிறது வந்து அது அந்த லீடர்ஸோட விருப்பம். நாங்க 20 ஜெயிப்போம் 50 ஜெயிப்போம் சொல்றதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏங்க சொன்னீங்கன்னு கேட்க முடியாது. அது அவங்களோட விருப்பம். அவங்களோட விருப்பப்படுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. இப்ப நானே வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு அறிவிக்கப்பட்ட முக்கிய பிரமுகராக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு அந்த கட்சியின் பார்வையில் இந்த தேர்தல் முடிவுகளை வந்து கட்சி எப்படி பார்க்குது? இது ஏன்னா பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்பப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் திமுக வந்து ஒரு பெரிய லீட் கொடுக்குறாங்க. மாற்றம் அப்படின்னு பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்புகள் இல்லாததை நம்ம பார்க்க முடியுது. திமுக அதிமுக அல்லாத அணின்னு அடையாளப்படுத்திக்கிட்ட பாஜகவுக்கும் பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி தெரியல, சீட்ஸ் கன்வர்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதை எப்படி பார்க்குறது தமிழக வெற்றி கழகம்? ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கல் வேல்யூஸ், கான்ஸ்டிடியூஷன்ஸ், செகுலரிசம், இந்த இதை மையப்படுத்தி தான் தேர்தல் நடந்துச்சு வட இந்தியால. அதற்கு மக்கள் வந்து செவிசாய்ச்சிருக்காங்க தான் நான் பாக்குறேன். டெமோக்ராட்டிக்கல் வேல்யூஸுக்கு அப்போல் பண்ணணும், அதே மாதிரி செகுலரிசத்தை அப்போல் பண்ணணுங்கிறதுக்கு மக்கள் வந்து செவிசாய்ச்சிருக்காங்கன்னு பாக்குறேன். தமிழகத்தை பொறுத்தளவுல எப்பவுமே வந்து செக்குலர் ஃப்ரண்ட்டுக்கு தான். அதாவது நான் எப்ப சொல்றேன்னா இந்திரா காந்தி அவர்கள் காலத்துல இருந்தே, இப்போ வந்து 1980 வந்து காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணுச்சு. ஆனா 80 ஒரு 6 மாசம் நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து
டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து தோத்து போச்சு. 84ல காங்கிரஸ் அலையன்ஸ் தான் ஜெயிச்சிச்சு, 89ல காங்கிரஸ் அலையன்ஸ் தான் ஜெயிச்சிச்சு, 91ல ஜெயிச்சிச்சு, 96ல பாமக, அப்போ தாமக இருந்தாங்க மூப்பனார்கள். 2001ல அதே தாமக உடஞ்சிருந்தனால ஜெயிக்க முடியல 2099ல. அதுக்கப்புறம் 2004ல காங்கிரஸ் அலையன்ஸ் தான் ஜெயிச்சிச்சு. நீங்க அப்புறம் 9ல ஜெயிச்சாங்க, 14ல தனியா நின்னாங்க டிஎம்கே காங்கிரஸும். நீங்க இந்த ட்ரெண்ட் எல்லாம் நான் 80ல இருந்து ஏன் சொல்றேன்னா, ஒரு செக்குலர் ஃப்ரண்ட்டுக்கு தான் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு. இப்ப நீங்க எம்பி எலெக்ஷன்ஸ்க்கு வேற மாதிரி ஓட் பண்ணுவாங்க, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு வேற மாதிரி ஓட் பண்ணுவாங்க. அது காரணம் 2019-21 தேர்தலே நான் சொன்னேன். 19ல வந்து 53% எடுத்த டிஎம்கே வந்து ஏன் எம்எல்ஏ எலெக்ஷன் எடுக்க முடியல? மக்களே வேற விதமா என்னன்னா, அப்ப 2019ல அஜெண்டா என்னன்னா செக்குலர் இல்லையா, அவ்வளவுதான். அந்த பார்லிமெண்ட்ல நடந்த எலெக்ஷன். 2021 எலெக்ஷன் அப்படி கிடையாது. அப்போ 2024 எலெக்ஷன் வேற, 26 எலெக்ஷன் வேற. இல்ல இந்த இன்னும் வந்து பிஜேபி, குறிப்பா மோடி அவர்கள் பவர்ல இல்லைன்னா, பிஜேபி இருந்தா இல்ல பரவாயில்ல, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பவர்ல இல்லைன்னா அது யாருக்கு இழப்போ இல்லையோ டிஎம்கேக்கு பெரிய இழப்பு. இங்க தமிழக வெற்றி கழகம் என்ன எதிர்பார்க்குது? பாஜக ஆட்சி அமையணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்தியா யார் அமைய வேணாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அதை நம்ம சொல்றதுக்கு இல்ல. நம்மளோட ஜனநாயக கடமையை நம்ம ஆற்றணும்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. எங்களோட கொள்கைப்படி ஊழல் சக்திகள், பிளவுவாத சக்திகள், இதை ரெண்டையும் எதிர்த்து எங்களோட அரசியல் களம் பயணம் இருக்கு. ஓகே, இன்னைக்கு அவுட் ஆஃப் த டாபிக்னால நிறைய பேர் இது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தொடங்கும், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தலைமை வந்து அறிவிப்பு. நிச்சயமா இறுதியா இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 290 இடங்கள்ல வந்து பாஜக முன்னிலை வச்சிருக்காங்க, 223 இடங்கள்ல வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஊபி போன்ற மாநிலங்கள் வந்து டஃப் டு டஃப் போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க பாதி அவங்க பாதி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இறுதியா நீங்க இந்த தேர்தல் சம்பந்தமா உங்களுடைய வியூஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணி. என்னன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து 2004ல இருந்த மாதிரி லெஃப்ட் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா பிஜேபி வந்து இன்னும் வந்து 230-40 அப்படி வந்திருப்பாங்க. நீங்க 2004ல அப்படிதான் நடந்துச்சு. லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ஒரு 60 சீட் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த லெஃப்ட் பார்ட்டி மிஸ்ஸிங் ஆகுறது வந்து இந்தியன் டெமோக்ரஸிக்கே எவ்வளவு பெரிய இழப்புன்னு இதுல நீங்க பாக்கலாம். ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு இந்தியா கூட்டணி அமைஞ்சிருந்தா பிஜேபி புஷ்பேக் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இங்க 65 சீட் இருக்கு. இந்த 65 சீட்டை அவங்க ஸ்வீப் பண்ணிட்டே இருக்காங்க 3 எலெக்ஷனா. அந்த 65 சீட் வந்து பாக்கெட்ல இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல புஷ்பேக் பண்ணவே இல்லை. அவங்க விட்ட இடத்தெல்லாம் நான் சொல்றேன். அதே மாதிரி கர்நாடகால வந்து வாய்ப்பு இருந்தும் இன்னொரு 10 சீட் எடுக்க வாய்ப்பு இருந்தும் காங்கிரஸ் வந்து எடுக்கல. நீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 40-50 சீட் வரும். இந்த 40-50 சீட் தான் டிசைடிங் ஃபேக்டர். ரைட். இறுதியா ஒரு கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்திலே 2வது முறையா போட்டிடுறாங்க. ஏற்கனவே அங்கே எம்பியா வெற்றி பெற்றவர். இந்த நிலையிலையும் முன்னிலை பின்னடைவு அப்படின்னு மாறி மாறி ட்ரெண்ட் வர்றதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அங்க வந்து பாமக அதிமுக ஒன்னா இருந்தா கூட அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா போகலாம். வாக்குகள் சிதறக்கூடிய அந்த சமயங்கள்லயும் திருமாவளவன் பின்னடைவு அப்படின்னு வர்றதுக்கான செய்திகள் நம்ம எப்படி? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன், பட் தனி சின்னத்துல நிக்கிறார். பானை சின்னம் அங்க அவரோட தனி சின்னத்துல நிக்கிறார். எப்பவுமே தனி சின்னத்துக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதை நீங்க மறுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. நீங்க வந்து இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் அந்த மாதிரி பொது சின்னத்துல நின்னீங்கன்னா, அந்த இப்போ வந்து இதே விழுப்புரத்துல கடந்த தேர்தலில் வந்து விழுப்புரத்துல வந்து 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல டாக்டர் ரவிக்குமார் வந்து வெற்றி பெற்றார். ஆனா இவர் வந்து 3000 வாக்குகள் வித்தியாசத்துல சிதம்பரத்துல வெற்றி பெற்றார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஜெனரல் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த ஓட் கன்சாலிடேஷன் ஈஸியா நடக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம திருச்சியில வந்து மதிமுகவின் துரை வைகோ நிற்கிறாரு. அவருமே பெரிய லீட் எடுக்க முடியாத, அவர் தனி சின்னத்துல நிக்கிறாரு. இல்ல அதான் கேட்கிறேன். அப்படி தனி சின்னத்துல நிக்கிற தொகுதிகள் எல்லாத்துலயுமே எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பா போகும். என்னன்னா, ஆல்ரெடி மக்கள்கிட்ட ரீச் ஆகி ஒரு கேடர்ஸே இழந்துருவாங்க. டிஎம்கே கேடர் வந்து டிஎம்கே சிம்பிள் எல்லாம் இன்னொரு சின்ன சிம்பிள் கொடுத்தா அதை ஏத்துக்கிட்டு ஒர்க் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்.
ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து எளிய மக்களுக்கு அதை கொண்டு போகணும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கேடர்ஸ் ஒத்துக்கணும், ரெண்டாவது மக்களுக்கு கொண்டு போகணும். டிஎம்கே சிம்பல் ஆல்ரெடி இருக்க சிம்பல். ஏன்னா ரெண்டு பேருமே நீங்க சொன்னா ரெண்டு பேருமே டிஎம்கே அலைன்ஸ்ல இருக்கவங்களால சொல்றேன். அப்போ டிஎம்கே சிம்பல் இல்லாம இன்னொரு சிம்பல் கொண்டு வரப்போ அதை வந்து கேடர்ஸ்க்கு தாண்டி மக்கள் கிட்ட எளிய மக்கள்கிட்ட கொண்டு போறதுல இருக்க டிஃபிகல்டிஸ் தான் இந்த ஓட் டிஃபரன்ஸ். ஓகே, இவ்வளவு பல்வேறு கருத்துக்களை வந்து தேர்தல் விகட நேரல் வாயிலாக இணைந்து பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. மிக்க நன்றி. பல்வேறு கருத்துக்கள் வந்து இந்தியா கூட்டணி இவ்வளவு ஒரு 222 சீட்டுகளை லீடிங் வரதுக்கான காரணங்களையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி. தொடர்ந்து விகடனோடு இணைந்திருங்கள். தற்போதைய நிலவரைப்படி 289 தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி முன்னிலையிலும் 222 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையிலும் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 36 இடங்கள்ல திமுகவும் 3 இடங்கள்ல அதிமுக முன்னிலை வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. பாஜக ஒரு தொகுதியில முன்னிலை வைக்கிறது தான் தற்போதைய கள நிலவரம். தொடர்ந்து விகடனோடு இருந்தீர்கள். பல்வேறு அரசியல் விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் குறித்து தொடர்ந்து பேசலாம். மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம்.